பரபாவ ஆண்டு சித்திரை அமாவாசை 16/4/2026. இந்த அமாவாசை முதல்ல எந்த நாள்ல முன்னோர் வழிபாடு செய்யணும், எந்த நாள்ல கண் திருஷ்டி தோஷ பரிகாரம் செய்யணுங்கிறதா நிறைய பேருடைய சந்தேகம். 16/4/2026 சித்திரை மாதத்தின் 3ஆம் நாள் மாலை 7:31 அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது. 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:47 வரைக்கும் அமாவாசை இருக்கு. கண் திருஷ்டி பரிகாரங்கள் செய்யறவங்க 16ஆம் தேதி இரவும் செய்யலாம், 17ஆம் தேதி இரவும் செய்யலாம், தவறு கிடையாது. முன்னோர் வழிபாடு செய்யறவங்க, தர்ப்பணம் கொடுக்கறவங்க, படையலிட்டு முன்னோர் வழிபாடு செய்யறவங்க 17ஆம் தேதி தான் செய்யணும். 17ஆம் தேதி காலையில தர்ப்பணம் கொடுங்க, மதியம் படையலிட்டு நீங்க முன்னோர் வழிபாடு செய்யலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசையில இந்த சித்திரை அமாவாசையும் ஒன்று, தவற விடாதீங்க. இந்த சித்திரை அமாவாசை நாள்ல இந்த இலை கிடைத்தால் கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். அது என்ன இலை, என்ன வழிபாடுங்கிறத இந்த பதிவுல நாம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், சித்திரை அமாவாசை நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சித்திரை அமாவாசை, பொதுவாக அமாவாசை நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பசுவிற்கு தானமளிப்பது, காகத்திற்கு உணவளிப்பது, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது. அதற்கடுத்தது முறையான முன்னோர் வழிபாடு, அது மாதிரி தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்கிறது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, எளிதாக செய்யக்கூடிய விஷயம்தான். இதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க. இந்த சித்திரை அமாவாசை நாளில் இப்போ ஜாதக ரீதியாகவும் சரி, வீட்டில் ஏதாவது பிரச்சனை நீங்கள் யார்ட்டையே பரிகாரம் கேட்க போனாலும் சரி, முதல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு போனீங்கன்னா உங்களுக்கு பித்ரு கடன் இருக்குங்க, அதனால தான் எனக்கு கடன் ரொம்ப இருக்குங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கர்ம கடன்க, கர்ம வினையால் முன்னோர் சாபத்தால் ஏற்படுது, முன்னோர் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டில் குழந்தைகள் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலைன்னு நீங்கள் பரிகாரம் போய் கேட்டிங்கன்னாலும் முன்னோர் சாபம் தான். குலதெய்வ வழிபாடு முறையாக செய்யுங்க, முன்னோர் வழிபாடு முறையாக செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் இதெல்லாம் செய்யக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தான். அதனால இந்த அமாவாசை நாளில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை இந்த இலை மேலே ஏற்றணும், அவ்வளோதாங்க. சுத்தமான நல்லெண்ணெய், பஞ்சுத்திரி, அரச இலை மேலே ஒரு தீபம். அந்த காலத்துலலாம் அரச மரத்திற்கு அடியில் போய் ஒரு இலை எடுத்து அந்த இலை மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு முன்னோர்களை நினச்சும் குலதெய்வத்தை நினச்சும் தீபம் ஏற்றிட்டு வருவாங்க. இப்போ அதுக்கு சாத்தியப்படாதவங்க முடிஞ்சால் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அங்கே போய் தீபம் ஏற்றலாம். நீங்கள் 17ஆம் தேதி காலையில் தீபம் ஏற்றி இந்த இலை கொண்டு தீபம் ஏற்றுறவங்க 17ஆம் தேதி காலையில் தீபம் ஏற்றணும். இல்லை எனக்கு இலை கிடச்சிச்சுன்னா நான் வீட்டில் வச்சு ஏற்றலாமானாலும் தாராளமாக ஏற்றலாம். அடுத்த டவுட் உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த இலை மீது தீபம் வைக்க சொல்லியிருக்கீங்க, இதை எங்கள் வீட்டில் இறந்தவங்க படத்துக்கு முன்னாடி வைக்கணுமா, பூஜையில் வைக்கணுமான்னு நிலைவாசலில் வைக்கலாம், அல்லது இறந்தவருடைய படத்திற்கு முன்னாடி ஒரு தட்டில் அச்சதை அரிசி பரப்பி அந்த அரிசி மேலே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை தூவி அது மேலே அரச இலை வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு 40 நிமிஷம் இந்த தீபம் எரியிற மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஏற்பட்ட பிரச்சனையை நிச்சயமாக தீருங்க. அதன் பிறகு அந்த அரிசியை நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக போட்டுடலாம். இது போன்ற நிறைய சித்திரை அமாவாசை சூட்சமங்கள் தொடர்ந்து வர இருக்கு, தொடர்ந்து பாருங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.